வணக்கம். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழிநடத்துவதாக. அடுத்த பயிற்சியாக நம்ம ஒரு முக்கியமான பயிற்சி செய்ய போகிறோம். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பயிற்சி தான், ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ராவான விஷயங்களோடு நீங்கள் இதை பயிற்சி செய்ய போகிறீங்க. மூச்சு காற்றை கவனிக்கிற மனதிற்கான தியான பயிற்சி. இந்த பயிற்சி தொடர்பாக நீங்கள் நிறைய விளக்கங்கள் நம்மளுடைய பழைய குரூப் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூச்சு காற்றை கவனிக்கும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணல. அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிற தன்மை, அதுதான் ஆன்மாவினுடைய தன்மை. ஆன்மாவினுடைய தன்மையை, அதாவது ஆன்மாவுக்கு எப்பொழுதும் சதா சர்வகாலமும் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது எப்பொழுதும் விழிப்புணர்வாகவே இருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாம் இந்த உடம்பாலையும் மனசாலையும் உலகத்தாலையும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போது ஆன்மாவினுடைய ஒரு தன்மையை நாம் பயிற்சி செய்யும்போது அந்த குணம் நமக்குள்ளே ஏற்படும். இதுதான் இந்த தியானத்தினுடைய எளிமையான விளக்கம். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த தியானத்தை செய்ய முயற்சி செய்யும்போது நமக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் தியானத்தை நீங்களாகவே செய்கிறீங்க, நீங்களாகவே பயிற்சி செய்கிறீங்க, நீங்களாகவே முயற்சி செய்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்களாக தான் படிப்படியாக நீங்கள் உயர்ற மாதிரி இருக்கும், வளர்ச்சி அடைகிற மாதிரி, டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த தியானங்கிற தன்மை ரொம்ப லேட் ஆகுது. இப்போ நம்ம இந்த தியான தன்மையை வேகமாக அல்லது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆற்றல் ரீதியான ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது அது நன்றாகவே வேலை செய்யும். இப்போ நம்ம உங்களுக்கு அந்த பயிற்சி தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 நிமிடங்கள் பக்கம் வருது, ஒரு அரை மணி நேரம் பக்கம் வருது. நீங்கள் அதில் நடுவில் எந்த விதமான கைடன்ஸும் இருக்காது. ஆரம்பத்தில் கைடன்ஸ் மட்டும் வரும். இதில் நிறையா எனர்ஜி ஒர்க் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு தியான ஆரம்ப நிலையில் இருந்து நீங்கள் அந்த தியானத்தை முடிக்கும் வரைக்கும் அதிகப்படியான ஆற்றல் ரீதியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எதற்காகனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தியான நிலையை வேகமாக தூண்டுவதற்காக. நீங்களாகவே அந்த மெடிடேஷனை செஞ்சால் நீங்கள் என்ன தன்மை அடைவீங்களோ அந்த தன்மையை விட நீங்கள் அடையக்கூடிய தன்மையை நாம் அதிகப்படுத்துகிறோம். இதுதான் இந்த கைடட் ஆடியோவில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ இதில் மெடிடேஷன் நீங்கள் எப்பொழுதும் செய்யும்போது இந்த கைடட் ஆடியோவை பயன்படுத்தி செய்யுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய குரூப்பில் போடப்பட்ட அந்த கைடட் ஆடியோவில் மைண்டுக்கான மெடிடேஷனில் உங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் இருக்காது. நீங்களாகவே அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் உங்களுக்கு அதில் எனர்ஜி இருக்கும், நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் ஏற்படும். ஆனால் இதோட முழுமையான விஷயமே என்னென்னா, உங்களுக்கு ஆற்றல் மூலமாக நீங்கள் தியான நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இதில் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கைடட் ஆடியோவை பயன்படுத்தி மைண்டுக்கான மெடிடேஷனை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டெய்லி ருட்டீனில். இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ தான் நம்ம கிரவுண்டிங் மெடிடேஷனை முடிச்சுட்டு 3வது தீட்சை எடுத்துகிட்டு செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இப்போது அடுத்தது தியான பயிற்சி வருது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதற்கான பதில் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஷெட்யூலை மாற்றி அமைச்சிக்கோங்க. அது உங்களுடைய பொறுப்பு. 2 பயிற்சிகளை ஒரே நேரத்தில் செய்யலாமா? செல்ஃப் ஹீலிங் பண்ணிவிட்டு உடனே மெடிடேஷன் பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதை முன்னாடி செய்யணும்? எதை வேணால் முன்னாடி செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். நான் ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்களுக்கு இது அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத தவிர்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை கற்றுக்குவீங்க. அப்போ தான் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே உருவாகும். அப்படி அந்த ஆர்வம் உருவாகும்போது ஒருவேளை நாம் இதை தப்பாக பண்ணிட்டோம்னா அப்படிங்கிற ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு பயமோ, இல்லை சில பேருக்குள்ளே இது இன்னும் எனக்கு சரியாக விளங்கலையே அப்படின்னு நம்ம தோணும். இது எல்லாமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம மன ரீதியாக ஒரு முடிவெடுக்க விடாமல் தடுக்கிற விஷயங்கள்.
ஸோ நீங்களாகவே முடிவெடுத்து பழகணும். எகெயின் நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு முழுமையான உயர் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் தப்பாக பண்ணாலும் நல்லதாக தான் நடக்கும், தப்பாக நடக்காது, வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படி தான் இதை ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். அதனால் பயப்பட வேண்டாம். எதை வேணால் நீங்கள் முன்னாடி பண்ணலாம். இல்லை எனக்கு காலையில் கொஞ்சம் டைம் இருக்குது, சாயந்தரம் கொஞ்சம் டைம் இருக்குது, காலையில் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன், சாயந்தரம் நான் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் ஹீலிங் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணி பார்த்ததில் அல்லது இனிமேல் நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இது எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் பட்சத்தில் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேருக்கு செல்ஃப் ஹீலிங் தேவைப்படாமல் இருக்கலாம். நான் ஒரு வாரம் செய்ய சொல்லியிருப்பேன், செல்ஃப் ஹீலிங் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, செல்ஃப் ஹீலிங்கை செஞ்சுட்டு நீங்கள் விட்டுறலாம். தேவைப்படுறப்போ நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு இதாக இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணணுன்னா கிரவுண்டிங் மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த பயிற்சிகளை திரும்பவும் நீங்கள் ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதுக்காக நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம வரிசையாக ஒவ்வொரு பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இத்தனை பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல, உங்களை தயார்படுத்துவதற்காக. படிப்படியாக உங்களை நம்ம தயார்படுத்தி ஆற்றல் மையங்கள் வரைக்கும் நம்ம போக போகிறோம். எடுத்த உடனே நம்ம ஆற்றல் மையங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சிலருக்கு அந்த சக்கரா இம்பேலன்ஸாக இருக்கும். அந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய சக்கரங்களை நம்ம ஆரம்பத்திலிருந்து அதை கம்ப்ளீட்டாக அதை குறைச்சி விட்டு அதை நம்ம திரும்ப படிப்படியாக நாம் தூண்ட போகிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. ஸோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது நீங்கள் டெவலப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அந்த பயிற்சிகளை கொடுக்கும்போது அதை நீங்கள் செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பீங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சதுனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்குள்ளே நிறையாவே இருக்கும். இதுதான் நம்ம ஒட்டுமொத்த கான்செப்ட். ஸோ அப்போது இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிறது கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, உங்களை தயார்படுத்துவதற்காக. அதோடு சேர்த்து நீங்கள் கற்றுக்கொள்கிற பயிற்சிகளை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையும் பலனும் இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது சில பயிற்சிகள் செய்யும்போது ஒரு மாதிரி எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி, தூக்கம் வர மாதிரி, அது உங்களுடைய வேலை நேரத்தை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு பயிற்சியை தொடங்குங்க. கைகளை நல்லா உரசுங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவில் கவனத்தை வைங்க. கவனத்தை வச்சதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க. அது கூட பேசுங்க. பிரபஞ்ச ஆற்றலோடு பேசுங்க. பிரபஞ்ச ஆற்றலே நான் தொடர்ச்சியாக ஏன்னா நான் உயர் நன்மையும் உயர் மேன்மையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பயிற்சிகளை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பாடி வீக் ஆகுது, அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, இல்லை இந்த மாதிரியான சிம்டம்ஸ் என்னுடைய வேலை நேரத்தை பாதிக்குது. அதனால் எனக்கு இந்த அளவுக்கு சிம்டம்ஸ் கொடுக்க வேண்டாம், கம்மியாக கொடுங்க. நான் முன்னேறணும் செய்யணும், அதே சமயம் என்னுடைய வேலை நேரத்தையோ மற்ற விஷயங்களையோ இது பாதிப்படைய செய்யவும் கூடாது. அதனால் எனக்கு எந்த அளவுக்கு இந்த தன்மை நடக்கணுமோ அது மட்டும் நடந்தால் போதும். இந்த பயிற்சியினுடைய விளைவாக இது மட்டும் எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய இன்டென்ஷனை, நோக்கத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு பயிற்சியை நீங்கள் தொடங்கணும். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா அதனுடைய தாக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபிசிக்கல் ரிலேட்டடான இந்த ஹீலிங் ப்ராசஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த மனதிற்கான தியான பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கைடட் ஆடியோவோட பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். சீக்கிரமாக அந்த தியான நிலைக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது எமோஷ்னல் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம உள்ளே கொண்டு வருவோம். எமோஷ்னல் ஹீலிங் நடப்பதற்காகவும் அதே நேரம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷ்னல் பிளாக்ஸை, மன ரீதியான தடைகளை, அந்த தடைகள் நம்மளுடைய நம்பிக்கைகளாகவோ அல்லது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு தாக்கமாகவோ பாதிப்பாகவோ இருக்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்களை நாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு தீட்சை முறையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்களால் இந்த எமோஷ்னல் ரிலேட்டடான பிளாக்கேஜஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, அல்லது மன ரீதியான இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கான
மாற்றுவதற்கான எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்கான தன்மையை நாம் உங்களுக்குள்ளே தூண்ட போகிறோம். இந்த செல்ஃப் ஹீலிங் மெத்தட்லேயே உங்களுக்கு எமோஷனல் ஹீலிங் நடக்கும். அதாவது ஹார்ட் சக்கராவில் உங்களுடைய நெஞ்சு குழியில் அநாகத சக்கரத்தில் நீங்கள் கையை வச்சு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, அல்லது உங்களுக்கு தேவையான எமோஷனல் ஹீலிங் வேணும்னு சொல்கிறீங்கனாவே நடக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் முழு உடம்புக்குள்ளே போகிற மாதிரியோ, அல்லது ஒரு மாதிரி நான் ஏதோ ரிசீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கும். அல்லது அப்படி கை வச்சா ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு அரவணைப்பு மாதிரி உங்களுக்கு தோணலை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மைகள் இருக்கும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்ம டைரெக்டாக நம்மளுடைய இந்த ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறது நம்மளுடைய மனதோடு எமோஷன்ஸோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மையம் அப்படிங்கிறதுனால அங்கே நீங்கள் கைகளை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணினாவே உங்களுக்கு அந்த எமோஷனல் ஹீலிங் நடக்கும். பட் இன்னும் இதே செல்ஃப் ஹீலிங் மெத்தடில் இந்த எமோஷ்னல் ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எமோஷ்னல் ஹீலிங் நடக்கணும், பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஆற்றலை நீங்கள் சேனலைஸ் பண்ணக்கூடிய தன்மையை நம்ம உங்களுக்குள்ளே அதிகரிக்க செய்ய போகிறோம். அப்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எமோஷ்னல் ஹீலிங்க்கு நீங்கள் சேனலைஸ் பண்ணும்போது, இப்போ ஜென்ரலாக பண்ணுறீங்க, ஆற்றலை பொதுவாக அனுப்புகிறீங்க, ஆனால் பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணக்கூடிய எனர்ஜி நீங்கள் சேனலைஸ் பண்ணுவீங்க. இது எமோஷ்னல் பிளாக்கேஜ் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆற்றலை கொடுக்கிறீர்கள். இது நியூட்ரலானது. அதுக்கு நீங்கள் நோக்கம் கொடுத்தா அந்த நோக்கம் நடக்கும். எனக்கு எமோஷனல் ஹீலிங் வேணும்னா எமோஷனல் ஹீலிங் நடக்கும், இல்லைனா உங்களுக்கு எங்கே என்ன தேவையோ அது நடக்கும். இதுதான் ப்ராசஸாக நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். இதற்கு பிறகு உங்களால் தடைகளை மாற்றக்கூடிய எனர்ஜியை நீங்கள் சேனலைஸ் பண்ண முடியும். அது உங்களுடைய நம்ம எனர்ஜி ஒர்க் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஃப்யூச்சரில் உங்களுடைய சில ப்ராஜெக்ட்டுக்கு, தொழில் ரீதியாக, அல்லது உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு, உங்களுடைய எதிர்கால உங்களுக்கு நீங்கள் எனர்ஜியை சேனலைஸ் பண்ண முடியும். உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தவும் தயார்படுத்தவும் தடைகளை மாற்றவும் பண்ண முடியும். அந்த எனர்ஜி ஒர்க்கெலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 முக்கியமான எனர்ஜி தேவைப்படும். முதல் எனர்ஜி என்னென்னா, நமக்கு ஆற்றலை கொடுக்கணும், ஒரு விஷயத்தோட தன்மையை அதிகரிக்க செய்யணும். 2வது, தடைகள் இருந்தால் அதை மாற்றணும், அதை உடைக்கணும். அப்போது இந்த 2 விஷயம், நம்ம ஒரு காருக்கு ஆக்சலரேட்டர் பிரேக் இருக்கிற மாதிரி, பிரேக் இருந்தால் தான் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆக்சலேட்டர் இருந்தால் தான் நம்ம அந்த வண்டியை செலுத்த முடியும், எந்த அளவுக்கு நம்ம செலுத்துகிறோங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் இந்த 2 தன்மைகள் நமக்கு முக்கியமாக இருக்குது. நம்ம அடுத்த தீட்சை முறையில் அல்லது இதில் ஏதோ ஒரு தீட்சை முறையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த முழுமையான இந்த 2 தன்மைகளும் கிடைத்து விடும். அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சேனலைசேஷனுங்கிறது நீங்கள் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணும்போது நிறையா எனர்ஜி ஒர்க் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு மெத்தடையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அந்த மெடிடேஷன் கதைக்கு வருவோம். இப்போ இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த எனர்ஜி ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எகைன் நான் முன்னாடியே சொன்னது தான், அட்டென்ஷன், இன்டென்ஷன், கவனம், நோக்கம். இந்த 2மே தெளிவாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னா, ஆற்றல் பாயணும்னு எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேனலைஸ் பண்ணணும். அப்போது இந்த 2மே எதை வச்சு பண்ணுறீங்க? மனதை வைத்து செய்கிறீர்கள். மனம்ங்கிறது ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் உங்கள் ஆற்றலை பயன்படுத்த இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய கதைகளாகவும் நிறையா இந்த மித்தா கேள்விப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு அதுவாகவே புரிய ஆரம்பிக்கும். ஓ இதுதான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் நம்மளுடைய மனம். ஆனால் அந்த மனதிற்கு நம்ம ஆற்றலை நம்ம சேனலைஸ் பண்ணணுன்னா இந்த 2 விஷயம் நல்லா நடக்கணும். கவனம் குவிப்பு, 2வது நோக்கம். இது 2லேயும் நம்ம தெளிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மேஜிக் நடக்கும். இப்போ இந்த தன்மையை நம்ம அதிகரிக்க செய்யணுன்னா என்ன பண்ணணும்? அங்கே தான் மனதிற்கான தியான பயிற்சி வருது. ஸோ இந்த தியான பயிற்சி நீங்கள் செய்யத்தான் அந்த தன்மைங்கிறது உங்களுக்குள்ளே அதிகமாகும். அப்போது உங்களால் ஈஸியாக சேனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எனர்ஜி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஒரு ஒரு இலக்குக்காக எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறீங்க. நான் இந்த இலக்குக்காக தான் எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுடைய நோக்கத்தில் மிஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனர்ஜியை சேனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய நோக்கம் என்னவாகத்தான் இருக்கணும்? எனர்ஜியை சேனலைஸ் பண்ணணுங்கிறது தான் இருக்கணும். நீங்கள் எனர்ஜி சேனலைஸ் பண்ணும்போது இந்த கணப்பொழுதில் என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய எதிர்கால விஷயத்துக்காக தான் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு அசம்ஷனுக்காக, மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செயலை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே எனர்ஜி ஒர்க் பண்ணுறீங்க. எனர்ஜியை சேனலைஸ் பண்ணும்போது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கணும். அதாவது இப்போது நீங்கள் எனர்ஜியை சேனலைஸ் பண்ணணும். அந்த டைமில் உங்களுடைய மனதின் நோக்கம் எதிர்காலத்தில் நான் அதை அடையணும், இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டென்ஷன், நோக்கங்கிறதுல ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். எனர்ஜி ஒர்க்குக்கும் இந்த நார்மலாக நம்மளுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே இதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் கற்பனையில் எதிர்காலத்திலிருந்து கூட அதை அனுபவிப்பது போல் நீங்கள் உங்களை கற்பனை செய்யலாம். அந்த தன்மைக்கு உங்களுடைய மனம்ங்கிறது கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க அதை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையாகவே ரியலாக நீங்கள் ஒரு எனர்ஜி மூலமாக இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க. அதுதான் எனர்ஜி ஒர்க். அப்படி செய்யும்போது உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? இப்போது நான் இந்த ஒரு விஷயத்துக்கு எனர்ஜி கொடுக்குறேன், இப்போ நான் இதனுடைய தன்மையை அதிகரிக்கிறேன், இப்போ நான் இந்த தடையை மாற்றுறேன், அதுதான் இருக்கணும். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இது ஒரு ப்ராசஸ்ங்க. இது ஒரு ப்ராசஸ். ஒரு செடி வளருது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸில் வளருது. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகம் அதிகமாகலாம், குறையலாம். இது ஒரு ப்ராசஸ். அப்போது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட செயலை நீங்கள் செய்யணும். அதுதான் எனர்ஜி ஒர்க். இது கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக நடக்கிற விஷயம். நம்ம இன்றைக்கி இப்போது ஒரு ப்ராசஸில் ஒரு செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் இருந்து இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை, அந்த நோக்கத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது அது நடக்கும். எனர்ஜி ஒர்க் அங்கே வேலை செய்யும். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் மாற்றுறீங்க, அங்கே மாறும். இங்கே நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க, அங்கே மாறுது. ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு டேர்னிங் வருது, டேர்னிங்கை நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம இங்கே திருப்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம்ங்கிறது செய்ய ஆரம்பிச்சிருது. இங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது என்ன நடக்குது? மேபி நம்ம வாகனத்தோட வேகத்தை குறைக்கிறதா இருக்கலாம், இல்லை லைட்டாக ஸ்டியர் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது இங்கே டேர்னிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அப்போது இங்கே நாம் ஒரு செயலை செய்யணும் இல்லையா, ஒரு ப்ராசஸ் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனர்ஜி ஒர்க்கையும் நீங்கள் ஒரு ப்ராசஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இது ரியலிஸ்டிக்காக வேலை செய்யும். ஸோ அதற்கு அந்த தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த தியான பயிற்சி. ஸோ இந்த மைண்டுக்கான மெடிடேஷனை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகள் கொடுக்கும்போது கூட இது எப்படி இதை சேர்த்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதிக நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மற்ற பயிற்சிகளோடு சேர்த்து அவங்க செஞ்சுருவாங்க. சில பேருக்கு நேரம் இருக்காது, கரெக்டான ஷெட்யூல் அமையாது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்ங்கிறத அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு 7 நாட்களுக்கு செய்யுங்க. 7 நாட்களுக்கு நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங் தேவைப்பட்டால் ஒரு நாள் செல்ஃப் ஹீலிங், ஒரு நாள் மெடிடேஷன், ஒரு நாள் செல்ஃப் ஹீலிங், ஒரு நாள் மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி இந்த தியான பயிற்சியும் செல்ஃப் ஹீலிங்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க. செல்ஃப் ஹீலிங் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இதை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் எப்போ நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட பயிற்சிகள், அடுத்த தீட்சை முறைகளை நாம் கொடுக்கும்போது அதையும் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஷெட்யூல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் தயார்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்குள்ளே நம்ம போகும்போது அதை எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுறதுங்கிறத பின்னாடி பார்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள். இதை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய அனுபவங்களை தெரிவிங்க. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் அடையும் பொருட்டு பிரபஞ்ச பேராற்றல் உங்களை
வழிநடத்துவதாக. நன்றி.